सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। आना अमुदे अयिल्वेलरसे ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி தரும் தானாய் நிலை நின்றது தத்பரமே வேல் வேல் முருகா 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 வேல் வேல் முருகா. கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் ஆறுபடை வீடெங்கும் தேடி வந்தேனப்பா அங்கெங்கும் காணாமல் வாடி நின்றேனப்பா அருணகிரி மனம் நொந்து தவித்த போது அருணகிரி மனம் நொந்து தவித்த போது நீ அருள் கொடுத்து ஒளியாக நின்றாயப்பா முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் நாவினிலே வேளாண் எழுதி சென்றாயப்பா முருகா நற்தமிழ் இசையை பாட வைத்தாயப்பா அந்த பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா உலகுக்கு பண்பு மிகும் தமிழ் கவியை ஈன்றாயப்பா முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகாற்று படை பாடி நக்கீரர் அழைக்க முருகாற்று படை பாடி நக்கீரர் அழைக்க நீ முன் தோன்றி வழி அமைத்து கொடுத்தாயப்பா கலிவெண்பா படைத்து குருபர நினைத்தாரப்பா கலிவெண்பா படைத்து குருபர நினைத்தாரப்பா நீ கந்த வேளாய் வந்து நின்று பிரித்தாயப்பா முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்
அப்பா, நாளெல்லாம் உன்னை பாடுகின்றேன் அப்பா முருகா, நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா. கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா, கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா. நீ காலமெல்லாம் துணையாக இருந்தாளப்பா. உன்னை முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா. எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன் முருகா. கேட்டவரம் கொடுக்கும் கீர்த்தியுள்ள வேல் முருகா, வீட்டில் ஒளி விளங்க விளக்கேற்றி வைத்தவனே, ஏற்றிய திருவிளக்கு எதையோ மறைப்பதென்ன, மாற்றி நினைப்பதென்ன, மயக்கத்தில் ஆழ்ந்ததென்ன, நேற்று நடந்ததென்ன, நிம்மதியும் இல்லாததென்ன, நேற்று நடந்ததென்ன, நிம்மதி இல்லாததென்ன, கள்ளவிலா பெண்மனதில் கலக்கும் பிறந்ததென்ன, கள்ளவிலா பெண்மனதில் கலக்கும் பிறந்ததென்ன, உள்ளத்தினுள்ளே உள்ளத்தினுள்ளே ஒளிந்திருக்கும் உண்மையென்ன, உள்ளத்தினுள்ளே ஒளிந்திருக்கும் உண்மையென்ன, என்ன பால் மணக்கும் செவ்வாயா, பால் மணக்கும் செவ்வாயா, பால் மணக்கும் செவ்வாயா, பழனியப்பா வீட்டில் பண்பாடு குறைந்ததில்லை, பாவம் பிறந்ததில்லை, அறமே தலையாக அன்பே துணையாக ஐயானின் சந்நிதியில் அடைக்கலமாய் வாழ்கின்றேன். சிக்கலிலே வாழும் சிவன் மகனே, இவ்வீட்டில் சிக்கல் பிறந்ததென்ன, சிக்கல் பிறந்ததென்ன, தீர்த்தருள்வாய் தென்குமரா. ஏதேனும் முன்னே, ஏதேனும் முன்னே, ஏதேனும் முன்னே இருந்திருக்குமாயின் மாதா நான் தீர்த்தருள வழி எனக்கு தோன்றவில்லை. நீதான் அருள்வாய், நிம்மதியை தந்தருள்வாய், நிம்மதியை தந்தருள்வாய். ஆதாரம் நீ என்றால் ஐயா நான் செய்வதென்ன, ஐயா முருகையா, ஐயா முருகையா. ஐயா முருகையா. எல்லாரும் வருவான், சீக்கிரம் போகடா, நாளைக்கு சுயம்பரம். இதுல முதல் பேட்ச், இரண்டாவது பேட்ச், மூணாவது பேட்சா வந்துட்டு இருக்கான். முதல்ல வந்தவன் இந்திரன், அவனோடு கூட வந்தவன் வருணன், அவனோடு கூட வந்தவன் அக்னி, அவனோடு கூட வந்தவன் யமதர்மன். யமதர்மனுக்கு ஆசை வரும். அதாவது எவ்வளவு பெரிய பதவி ஆனா கூட ஸ்திரீ விஷயத்துல ஆசை யாருக்கும் விடாதுன்னு அர்த்தம். ஆசைப்படுறதுனால என்ன தப்பு? ஆசைப்படுறதுனால மாத்திரம் இல்லையே, போட்டி போடுறானே. வந்து இறங்கிட்டான். வந்து இறங்கி அந்த விதர்ப்ப தேசத்திலே தமயந்தியினுடைய மாளிகை, அந்த பீஷ்ம ராஜாவுடைய மாளிகையை போற போது ராஜ வீதியில ஒரு பெரிய ரசம் வருது. அதுக்குள்ள திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்துருக்கான். திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்த உடனே இந்திரன் அப்படியே நின்றான், வருணன் அப்படியே உருகினான், அக்னி அப்படியே திகு திகுதின்னு எரிஞ்சார், யமதர்மன் நடுங்கினான்.
என்னடா யாரு யாரு கோவா கடம்பா கனிவா கதேதி எப்படா மனுஷனா இவன். அப்புறம் தான் புரிஞ்சுது நிஷதேஷு மகீபாலா நிஷதே சக்கரவர்த்திரா நளமகாராஜா. அப்படியா அவருக்கு எதிரே இந்திரனோ சந்திரனோ நிற்க முடியாது. இப்ப அவரும் சுயம்பரத்துக்கு வராருனாக்க நான் நாரத மகரிஷி நம்ம கிளப்பி விட்டாரு. இவரோடு கூடவே நாம சுயம்பரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்திரன் தோற்றான் வருணன் தோற்றான் இதெல்லாம் கெட்ட பேர் இல்லையா? இப்படி தோத்து போறதா நிச்சயமா நமக்கு மாலையே விழாது. நீ எவ்வளவுதான் அழகுள்ளவனா இருந்தாலும் கூட அந்த நலனுடைய தூய்மை அழகுங்கிறது எவ்வளவானா இருக்கு இல்லையா? அவனுடைய முகத்தில் இருக்க பரிசுத்தம் இருக்க தேஜஸ் இந்த ஒளி. பகவான் வாமனாவதாரம் பண்ணிட்டு வந்தார். வாமனாவதாரம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா நடந்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல வரும்போது எத்தனையோ ரிஷிகள் உட்கார்ந்து இருந்தார். இத்தனை ரிஷிகளுக்கு நடுவிலே மகாபலி சக்கரவர்த்தி இந்த சின்ன பிள்ளை வரபோது நேர ஓடி போய் நமஸ்காரம் பண்ணான். ஏன்? முகத்துல அந்த ஒளி. முகத்துல ஒளிங்கிறது எப்படி வரும்? அகத்தினுடைய பிரகாசத்தினால்தான் முகத்துல ஒளி வரும். மகான்களுடைய தேஜஸை பார்க்கிற போது முகத்தையும் கண்ணையும் பார்க்கிற போது நம்ம அறியாமல் ஈடுபடுறது இல்லையா? சரி, ஒரு யுக்தி பண்ணுவோமே, நமக்கு தோத்து போகக்கூடாதுடா. நளனையே போய் கேட்போமே, நளமகாராஜா நீர் தானே? ஆமா, நான் தேவேந்திரன். தேவேந்திரனை கண்ணால பாக்குறான். என்னதான் இருந்தாலும் தேவபுருஷன் இல்லையா? நமஸ்காரம் பண்ணினான். அப்படியா? உங்களை யாகத்துலதான் உங்க பேரை சொல்லியிருக்கேன், நேரம் பார்த்தது இல்லை. அப்பா, நாங்கள்தான் ஸ்வயம்பரத்துக்கு வந்திருக்கோம். ஸ்வயம்பரத்துக்கா? வருணன் வந்திருக்கான், அக்னி பகவான் வந்திருக்கார், யமதர்மராஜா வந்திருக்கார். இவாள் எல்லாரும் தமயத்தினுடைய சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒன்ன பார்த்தோம். எங்களுக்கு என்ன தோணித்து, ஒரு சந்தேகம் வந்துட்டு, தமயத்தி எங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? தேவர்கள் வந்திருக்கார்கள், அவனுக்கு தெரிஞ்சாத்தானே மாலையை போடுவார். அதனால அவர்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக வேறு யாரும் எங்களுக்கு தோணல. ஒன்னையே நாங்கள் ஏவி நீ தமயந்தி இடத்துல போய், தமயந்தி தேவர்கள் வந்திருக்கா, நீ போடுற மாலையை அவள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போடு அப்படின்னு எங்களுக்காக நீ பேசணும். சேவியா? என்னடா இது? நம்ம மனசனாலே தமயந்தியை நடிச்சுட்டு போற போது இவன் போட்டிக்கு வந்திருக்கானே. உடனே சொன்ன, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க விஷயத்துல நான் உதவி வேண்டியது செய்கிறேன், உங்களுக்கு தூதனா நான் போறேன். ஏன்? அவர்களே உதவின்னு கேட்கிற போது, ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கிற போது அந்த சமயத்துல இல்லேன்னு சொல்றது நலனுடைய குணம் இல்லையே. அவன் உத்தம குணத்தோடு இருக்கிறதுனாலதான் அதை யோஜனை பண்ணினான். இப்ப தமயந்தி உள்ள இருக்காளே, சிந்தையில் இருக்காளே, அவளை எப்படி தூக்கி எறியறது? அவளை மறந்தாத்தானே இப்ப தூதனா சொல்ல முடியும். அங்க போய் பொய் சொல்றதா? தமயந்தி, இந்த திருட்டு பசங்களா வந்திருக்கான், நீ அவருக்கு தூதனா வந்திருக்க, நீ தப்பா நினைச்சுக்காதே, மாலை அங்க போடாது. அது நலனுடைய காரியம் இல்லையே. சத்தியத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ரெண்டு காரியம் நடக்காது. தமயந்திய மனசுல நினைச்சுக்கப்படாது, இவர்களுக்கு தூதனா போகப்படாது. எதையாவது ஒன்ன விட, நம்ம எதை விடுவோம்? தமயந்திய விடுவோம். விட முடியுமா? தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அரவித்து தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அரவித்து மாறாத பொன்னாடல் மொத்தமா சொல்லி நல்லாமும் சொல்லான். ஐயா,
அந்த அரண்மனையிலே அந்தப்புறத்திலே அந்த தமயந்தி இருக்கிற இடத்துல நான் போய் எப்படி போய் சேர்றது ஒருத்தருக்கு தெரியாத. அது என்னால முடியாதே, கட்டுக்காவல் இருக்குமே. கவலைப்படாதே நல மகாராஜா, எங்க தேவ மாயினாலே உன்னை நேர தமயந்திக்கு எதிர கொண்டு போய் நிறுத்தி விடுறோம். தமயந்திக்கு எதிர நிற்கிறான் ஆஜான பாகுவா, அவனுடைய உயரமும் கம்பீரமும் அவனை பார்த்து தமயந்தி காதால கேட்டிருக்கா. அந்த பிரபு எதிரே நிற்கிறான்ங்கிற போது அப்படியே உருகிறான். உருகிக்கிட்டே இருக்கிற போது அவருடைய உத்தம குணம் என்ன சொல்றது? இவ்வளவு பெருமை உள்ளவரான அந்த ஹம்சபட்சி சொன்னதெல்லாம் கேட்டு, அவருடைய பெருமையெல்லாம் கேட்டு, அவருடைய அழகு மாத்திரமில்லை, அவருடைய கம்பீரம் மாத்திரமில்லை, அவருடைய பராக்கிரமம் மாத்திரமில்லை, அவருடைய தர்ம நேமத்தையும் அவன் கேட்டிருக்கிறதுனால இந்த நலமகாராஜன் இப்படி என் எதிரே வந்திருக்கிற போது இவர் செஞ்ச காரியம் சரியில்லையே நினைச்சாவர். இப்படி வரலாமா? சுயம்பரம் நடக்க போறது, அதுக்கு முன்னாடியே வந்து கதவை தட்டலாமா? இது சபல புத்தின்னா? இது எங்க மகாராஜா நல மகாராஜா, நான் கேட்ட நல மகாராஜா செய்ய மாட்டாரு. நீங்களா சக்கரவர்த்தி? அவர் உடனே சொல்லிவிட்டார், அம்மா நான் தான் நலன். தமயந்தி அவன் பார்க்கிறான். தமயந்தியை பார்க்கிற போது தமயந்தி இத்தனை நாளா மனசுல உருகி 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 தமயந்தி எதிர இருக்கிற போது அவனை யாரோன்னு பார்த்தான். ஏன் அன்னைக்கே அதை கட் பண்ணியாச்சு. தேவர்களுக்கு தான் தூதனா போறேங்கிற ஒரு தீரான வெண் காமத்தடலை தன் செம்மையனும் நீரால விட்டு தன் உள்ளத்திலே வளர்ந்திருக்கிறதான அந்த அந்த பிரேமே, அந்த விரகம், சிங்காரம், அந்த அக்னி இருக்க அதை தன் சத்தியம்ங்கிறதுனால அணைச்சாத. இப்ப தமயந்தியை பார்க்கிற போது அவள் வேற இன்னொரு பெண்ணு, தனக்குரியவள் இல்லை அவள். தமயந்தி நான் நலச்சக்கரவர்த்தி தெரியுது தெரியுது, என்ன யோஜனை பண்றது இல்லையா? எப்படி இந்த நலச்சக்கரவர்த்தி ஸ்வயம்பரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்கிறான், அதர்மமாச்சேன்னு நினைக்கிறியா? நான் ஸ்வயம்பரத்துக்காக வரலம்மா, நான் தூதனா வந்திருக்கேன். தேவர்கள் என்ன அனுப்பியிருக்கா. தேவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு வேலையை கொடுத்து அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களும் சுயவரத்தில் உட்கார போறார்கள். அவர்களுக்கே நீ மாலை சூட்ட வேணும்னு சொல்றதுக்காகத்தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் தேவதூதன் சொல்ல வந்திருக்கேன். चारु पिते चारु सती चारु पिते चारु चारु नेत्रे विलासिनी चारु पिते चारु नेत्रे विलासिनी चारु पिते चारु सती தேவர்களுக்கு நீ மாலை இட வேணும். உன்னிடத்துல பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். தேவர்கள் மாதிரி கிடைப்பானா? மனுஷன் எவ்வளவுதான் பெருமை உள்ளவனா இருந்தாலும் நாளுக்கு நாள் தேஞ்சு போறவன், நாளுக்கு நாள் வயசாக வயசாக எல்லாம் மாறி போறதுமா. எவ்வளவு போயிடுறது, புத்தியும் தெரிஞ்சு போறது, சக்தி போறது, கழத்தனம் வந்துடுறது, வியாதி வந்துடுறது, துக்கம், ஆபத்து, விபத்து, இதெல்லாம் மனுஷ ஜென்மாவுக்கு சகஜம் இல்லையா? தேவர்கள் பரிபூர்ணமான புண்ணியத்திலே இருக்கிறவர்கள் இல்லையா? அவர்கள் ஒன்ன விரும்பி இருக்கிற போது நீ அவளுக்கு மாறிட்டியானா என்னைக்காவது சுகம் குறையுமா? அதனால தேவர்களையும் மனுஷர்களையும் ஒப்பிடுற போது மனுஷர்கள் தேவனுடைய பாத தூளிக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அம்மா. அதை நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்மா. நீ அவசியம் தேவர்களுக்கு நீ மாலை போடணும்.
அதை சொல்லத்தான் வந்திருக்கேன், வேற எண்ணத்துல வரலேன்னு சொன்னார். தமயந்தி பார்க்கிறாள், என்ன பெருமை, இப்படி கூட யாராவது செய்வானா? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்சுட்டு, எனக்கு சில தர்மம் இருக்கு. சத்திரிய குலத்திலே பெண்களாய் பிறந்தவர்களுக்கு ஸ்வயம்பர மண்டபத்திலே பூர்ண உரிமையை கொடுத்திருக்கா. அதுல யாரு கிட்ட வர முடியாது. அதனால எனக்கு யார் உயர்ந்தவர்கள் தெரியல, மாறிடும். இன்னொரு சொல்றேன், ஏமாத்து போகாது தமயந்தி, நீ ஜாக்கிரதையாயிரு. நல்ல தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கு ஒரு பரம பாக்கியவசமாய் புண்ணியத்தை பண்ணி அடைய வேண்டியவன் ஒன்றியே தானே போகலாம். அதனால மனுஷனுக்கு நீ ஏமாறாது, தேவர்களுக்கே மாறுகிறேன்னு பறிஞ்சு பேசிக்கிட்டே தேவ மாயனால தன் இடத்துக்கு வந்துட்டான். என்னப்பா ஐயா, நான் சொல்லது சொல்லிவிட்டேன். ஆனா அந்த பெண் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன செய்ய போகிறாளோ? நலா, எங்களை காட்டில் நீ உயர்ந்தவன்டா. நீ உன்னை தூதனை அனுப்பிச்சது மாத்திரமில்லை, நாங்களும் கூடவே வந்தோம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட காரியத்துக்கு உன்னை தூதனை அனுப்பிச்சுட்டா நீ அங்க போய் ஏதாவது சொல்லிவிடுவே. அதான் சமயம் திருட்டு பசங்க வந்திருக்காங்க. இது மனுஷனுடைய சொரூபம். உன்னோடு கூட வந்து உன்னுடைய சத்தியத்தை பார்த்த போது இந்த இந்திரனோ சந்திரனோ யாரும் உனக்கு ஈடு கிடையாது. ஆனா தமயந்தி என்ன சொல்றா, அவளுடைய மனசுல என்ன இருக்கு? ஒரு மனுஷன் உயர்ந்தவனா தேவன் உயர்ந்தவனாங்கிற விஷயத்தை அவன் தீர்மானம் பண்ண சொன்னியே, எப்படி தீர்மானம் பண்றான்னு பார்க்கலாம். அவள் உனக்கு வாழ்க்கைப்படக்கூடிய பெண்ணாகத்தான் நாங்கள் பரிசு பண்றோம். அவளுக்கு அவ்வளவு திண்மை இருக்கு, உனக்கு திண்மை இருந்தது. நாங்க சொன்ன உடனே தமயந்தியை மறந்து ஒரு ஜிதேந்திரியனா எல்லாத்தையும் ஆசையை விட்டவனா நீ அங்க போன. அது மாதிரி தமயந்தி உனக்கு ஏற்ற பெண்ணாய் அவள் இருக்கக்கூடியவளை பார்க்கணும். சபா மண்டபம் கையை மாலை எடுத்துன்னு வரால் தமயந்தி, ராஜாதி ராஜர்களா அப்படியே மயக்கிறான். தமயந்தி அடைய கிடைக்குமா? அந்த மாலை யார் கழுத்துல விடப்போகுது? எல்லாரும் கழுத்தை நீட்டிட்டு இருக்கான். நலனை தேடுறாள். நலனை தேடுற போது நலன் ஒரு நலன் இல்ல 5 நலன் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இந்திரன் அக்னி வருணன் யமதர்மன் எல்லாரும் நலன்மயமா ஆயிட்டாவ. நல வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவெல்லாம் வேஷம் போடவே வேண்டியதில்லை, தேவர்கள் இல்லையா, நினைச்சா அது ரூபம். 5 நலன் உட்கார்ந்து இருக்கிற போது தெரிஞ்சுட்டா இது தேவ மாய. இந்த தேவ மாயை நாம ஜெயிக்கணுமானால் அதுக்கு யாரு? அம்பாளைத்தான் நினைக்கணும். மாயாதேவி அம்பாள், அவளை நினைக்கணும். கிருஷ்ணா உனக்கும் பயந்தானா கிருஷ்ணா? என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா, ஏளனம் புரியாதே கிருஷ்ணா. என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா, ஏளனம் புரியாதே. கரமதில்
வந்தனை நெருங்காதே கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே பரவசமாகிடுதே கிருஷ்ணா அருகினில் நெருங்காதே கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே கிருஷ்ணா பயந்தானா கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே பரவசமாகிடுதே கிருஷ்ணா அருகினில் நெருங்காதே கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே. கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே
ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய். கணபதி தாளினையைக் கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே. ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரவண பவகுகாசரணம் சரணம் குருகுகாசரணம் குருபராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாசரணம். தன்னைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே. தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர். அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய். தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரோ. காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய். சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை. அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே. ஆறுமுக சுவாமி உன்னை அருட்ஜோதியாய்க் காண அகத்துள்ளே குமராணி அன்பு மயமாய் வருவாய். அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய். வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் நாண்டவனே. திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய். திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலமகற்றிடுவாய். அடிமுடியறிய உண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா. திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாயாக்கிடுவாய். எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய். எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எண்கண் முருகானே. என்னுள்ளறிவாய் நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா. அறிவொளியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா. ஜகத்குரோ சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும். சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா. குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா. பவழமலையாண்டவனே பாபங்களை போக்கிடப்பா. பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரமெனக் கருள்வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர். கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர். மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர். கஞ்சமலை சித்தகுரோ கண்ணொளியாய் வந்திடுவீர். குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர். வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர். வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர். ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மையகற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வாய். அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய். பணிவதே பணியென்று பணித்தனை நீ எனக்கு. பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே. படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார். சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரோ. யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்குமானோய் நீ.
உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார். யானெனதற்ற மெய்ஞானமதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா. சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமமேத்தும் அம்பிகை புதல்வா. ஏழையைக் காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய். சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே ஸ்கந்தகுரு. ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனைக் காத்திட அருவாய் வந்தருள்வாய். உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரோ வா வா வா. வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய். வேதச் சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயமென்றலறுகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா வா வா வென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமரா கேள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதும் அருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு. சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்தத்தேனில் திளைத்திடவே செய்துவிடு. அருள் ஒளி காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு. அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச் செய் அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய். அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள. சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய். சிவனைப் போல் என்னை செய்திடுவதுன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா. ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு. திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை ஷண்முகா ஒழித்திட்டு. கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும். தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும். மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய். வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. 10 திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய். நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும். கண்களிரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகளிரண்டையும் நல்லவேல் காக்கட்டும். செவிகளிரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும் கன்னங்களிரண்டையும் காங்கேயன் காக்கட்டும். உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும். பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும். தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும். மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும். கிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும். நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய்.
தோல் ரத்தம் மஜ்ஜையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்னகங்காரமுமகற்றி அறிவொளியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொசுக்கிப் பாரெலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலமிது முழுமனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொளி பெருஞ்சுடராய் முன்னுள்ளே தானிருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜெயித்தே முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாகப் பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ பிரமனுக்கருளியவா பிரணவப் பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் ஸ்கந்தா சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே உன்னருளாலே நான் உயிரோடிருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் இந்திரியமடக்கி இருந்து மறிகிலேன் நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான் ஸ்கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனப் பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நித்யானந்தமதில் நித்யானந்தமே நின்னுருவாகையினால் அத்வையானந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய்
அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை. இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே, நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே. அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா, வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ. அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய். ஞானஸ்கந்தரே ஞானம் அருள்வாய், நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய். அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய், அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு, அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய், நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய். அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும். அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும். அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம். அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய். அன்பிலாத இடம் அங்குமெங்கும் இல்லை என்றாய், எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா. அன்பில் உறையும் அருக்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான். மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு. இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு. எல்லை இல்லாத உன் இறைவழி காட்டிடுவாய், முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே. நம்பினேன் உன்னையே நம்பினேன் ஸ்கந்தகுரோ, உன்னையன்றி இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன். நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே. நடுநற்றித்தானத்து நானுனை தியானிப்பேன், பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய். சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய், சிவயோகியாக எனச் செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அறநடியை காட்டிவிடும், மெய்யடியராக்கி மெய்வீட்டில் இருத்திவிடும். கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரோ, கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே. கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா, கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரோ. மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணிம் பரமகுரோ, சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே, பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ, கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடென்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன். நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகா கேள். கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய், சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில். கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்தகிரி, அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞான ஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு. அயற்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன், ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா. சிவஞான பழமான ஸ்கந்த குருநாதா, பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ. திருவாவினன்குடியில் திருமுருகனானாயோ, குமரா முருகா குருகுகா வேலவனே. அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை, கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான்.
ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா. ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே. ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ. ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும். புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக. புவனமாதா மைந்தனே புண்ணியமூர்த்தியே கேள் நின்னாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும். நாத்தழும் பேரவே ஏத்திடுவேன் நின்னாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன். உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கனாதபடி எங்குமே முருகனப்பா. முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா. அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய். முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு. ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர். சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகமில்லையப்பா. வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய். சத்தியமான தெய்வம் ஸ்கந்தகுருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா. கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன். நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர். வெண்ணிலவோ வேதன்
மகா கணபதிம் பஜேகம் ஸ்ரீ மகா கணபதிம் பஜேகம் ஸ்ரீ மகா கணபதிம் பஜேகம் சிவாத்மஜம் ஷண்முகாக்ரஜம் ஸ்ரீ மகா கணபதிம் பஜேகம் சிவாத்மஜம் ஷண்முகாக்ரஜம் ஸ்ரீ மகா கணபதிம் பஜேகம் ஸ்ருதஜன சேவிதம் விக்னநாசகம் ஸ்ருதஜன சேவிதம் விக்னநாசகம் ஸ்ருதஜன சேவிதம் விக்னநாசகம் ஸ்ருதஜன சேவிதம் விக்னநாசகம் சீக்ரவர பிரசாததாயகம் சீக்ரவர பிரசாததாயகம் ஸ்ரீமகா கணபதிம் பஜேகம் சிவாத்மஜம் ஷண்முகாக்ரஜம் ஸ்ரீமகா கணபதிம் பஜேகம் ஞானமுத்ராலங்கிருதம் மூலாதார நிவாசினம் ஸ்ரீமகா கணபதிம் பஜேகம் கஜாரண்யவாசினம் ஜோதிர்பயம் உபனிஷத்காரம் கஜாரண்யவாசினம் ஜோதிர்பயம் உபனிஷத்காரம் பஞ்சபூதாத்மகம் சிந்தூரப்ரியம் பஞ்சமாதங்கமுகம் ஸ்ரீமகா கணபதிம் பஜேகம் காமேஷ நயனா ஸ்வாதகம் நாகலிங்க வரபூத்ரம் காமேஷ நயனா ஸ்வாதகம் நாகலிங்க வரபூத்ரம் ஸ்ரீ வித்யா சித்ரபானந்த ராஜயோகீந்திர பல்லிதம் ஸ்ரீ வித்யா சித்ரபானந்த ராஜயோகீந்திர பல்லிதம் ஸ்ரீமகா கணபதிம் பஜேகம் சிவாத்மஜம் ஷண்முகாக்ரஜம் ஸ்ரீமகா கணபதிம் பஜே பமபரி ஸ்ரீமகா கணப நித்த நிரிதனி பமரி பமரி ஸ்ரீமகா சதனி தனி 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 பமபரி ஸ்ரீமகா நிதனி மரி தனி தனி சதா பதர் தனி நிசத்தரி மரி தனி மணி நி பமரி பமரி சுதானி பமரி சானி பமரி ஸ்ரீமகா நிதக மக மரி தனி தரி தனி தத ரி தத மரி தத ரி தத ரி தத ரி த பமரி ஸ்ரீமகா கணபதிம் பஜேகம் சிவனார் மனம் கோளிர உபதேச மந்திரமீர் சிவனார் மனம் கோளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகதை குருநாதா சிவனார் மனம் கோளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகதை குருநாதா சிவனார் மனோ குளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகதை குருநாதா சிவகாம சுந்தரிதம் சிவகாம சுந்தரிதம் பரபாலகந்தனின சிவகாம சுந்தரித
விரும்பியூணம் நீனையாமல் செயலே விரும்பியூணம் நீனையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாலைந்துழலும் அவமாயை கொண்டுலகில் விருதாலைந்துழலும் அடியேனை அஞ்சலன வரவேணும் அறிவாகமோ பெருக அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பமது ஓரிவாயே சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிர் செவி மீதிலோ பகசை குரு நாரக சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிர் செவி மீதிலோ பகசை குரு நாரக சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிர் செவி மீதிலோ பகசை குரு நவநீதமுன் திருடி புரலோடையொன்று மறி ரகுராம சிந்தை மறுவோனே நவலோகமும் கைதொழு நிஜ தேவலங்கிரிர் நலமான விஞ்சை கருவிளை கோவே தேவயான எங்குரமின் மணவாள தந்தமுரு திரள் வீரமிஞ்சுகத் வடிவேலா திருவாவினல் குடியில் வருவேஷ உந்தரி ஜெகமேன்மை கண்ட விரல் பெருமாளே கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் அபிஷேக சுத்த திருநீரணிந்த வந்தமர்ந்த மூத்தவளும் வழி பார்த்து போய்விடுவாள் அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடிடுவாள் கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா மனமுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா தினம் தினம் நெற்றியிலே திருநீர் அணிந்திடடா தினம் தினம் நெற்றியிலே
காட்டுமடா கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி